ஸோ இந்த வருடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா செல்வ செழிப்பு ரீதியாக மறுபிறவின்னே சொல்லலாம். விருச்சகத்துக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸே அவங்க பணம்னு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கடன்கள் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு எப்படி செல்வ செழிப்பு வரப்போகுதுன்னா இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து விருச்சகத்துக்கு சொல்கிறதே. ஒரு ஜீரோலேருந்து உங்களால் எதை வேணாலும் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களை முழுசாக நம்பி ஒரு மறுஜென்மமாக இதை கருதி துணிஞ்சு ஒரு செயல்பட்டீங்க அப்படின்னா லாங் டேர்மாக யோசிக்கணும். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் வந்து தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். விருச்சகம் அப்படின்னு பார்க்குறப்போ, விருச்சகத்துக்கு எப்போ விடுவு காலம், எப்போ விமோக்ஷனம் அப்படின்லாம் இருக்கும். விருச்சகத்துக்கு வந்து செல்வ செழிப்பில் பெரும்பாலும் குறை கிடையாது, எல்லாமே அமையும். விருச்சகத்தில் இருக்கவங்களுக்கு செழிப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த செழிப்பை நம்ம எப்படி கட்டி காத்தோம், எந்த மாதிரி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, செல்வ செழிப்பு ரீதியாக மறுபிறவின்னே சொல்லலாம். விருச்சகத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளானிங் போட போகிறீங்க, மன அழுத்தங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் நீசம். அப்போ இந்த சந்திரன் நீசம் என்ன பண்ணோன்னா, எமோஷனலாக போய் உங்களை ஒரு மாதிரி டிப்ரெஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு சூரியன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே இம்பேலன்ஸ்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹேண்டிலே பண்ண முடியாது. எல்லோரும் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் வருதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப ஆழ்ந்து இருக்குது. இதுலேருந்து எப்படி நாங்கள் மீண்டு வருவோனே தெரியல. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதை நோக்கி நாங்கள் போகிறதுன்னு தெரியல. நாங்கள் பண்ணுறது கரெக்டு தானா, எங்களால் மற்றவங்களாம் டெவலப் ஆகுறாங்க, ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இது ஒரு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அதனால தான் சொன்னேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மறுபிறவி. ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸே அவங்க பணம்னு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கடன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ மறைமுகமாகவே அந்த பழைய கடன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும், தயார் நிலையிலேயே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எப்படி செல்வ செழிப்பு வரப்போகுதுன்னா, இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து விருச்சகத்துக்கு சொல்கிறதே. உங்களால் வந்து ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து, ஒரு ஜீரோலேருந்து உங்களால் எதை வேணாலும் பில்டு பண்ணி கொண்டு போக முடியும்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பைனரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ட்ரைனரி, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். 0 to 1, அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களால் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்போது நீங்கள் உங்களை முழுசாக நம்பி ஒரு மறுஜென்மமாக இதை கருதி துணிஞ்சு ஒரு செயல்பட்டீங்க அப்படின்னா லாங் டேர்மாக யோசிக்கணும். இந்த நேரத்தில் நான் போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த நேரத்தில் இது விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான பேக்கப் இல்லைன்னா இருக்கிறத வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் பில்ட் பண்ணி உங்களால் ரீபில்ட் பண்ணி கொண்டு போக முடியும் விருச்சகத்துக்கு அப்படிங்கிறது தான். ஸோ எதுலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்னா, முதல் ரிசர்ச். ஏன்னா விருச்சகம்னாலே ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணி இது என்ன அது என்னன்னு எல்லாமே நோண்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல், நம்ம போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ அந்த ஆன்மீகம்ங்கிறது நம்மளுடைய சோல் எதோட கனெக்ட் ஆகுது, நம்மளுடைய தேடல் எதில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யக்கூடிய தொழிலாக கூட இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதோட இப்போ நீங்கள் யாருக்கு கீழேயாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க, மேபி அவங்க வந்து உங்களை வித்தியாசமாக கூட ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிருந்திருக்கலாம், அதை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ விவரமாக விருச்சகம் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்குது. சீக்கிரம் தவறாகவே நினச்சிப்பாங்க விருச்சகம். அப்போ விருச்சகம் எப்படி இருக்குன்னா, ஏன் எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லவே இல்லை, ரொம்ப அன்பாக அனுசரணையாக. ஏன்னா அங்கே சந்திரன் நீசம். சம்டைம்ஸ் நம்ம வந்து எமோஷ்னலாக சில விஷயங்கள் சொல்கிறப்போ அது ரிவர்ஸாகவே போய் சேரும். ஜென்ரலாக விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க,
சொல்யூஷன் சொல்லுங்கள், ஆனால் நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பவும் நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாதியிலே விட்டுறது, இல்லாட்டி செயல்பாடு பண்ணிவிட்டு அதுவும் பாதியிலே நிற்கிறது. ஸோ கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னே இருக்குது. அந்த மறைமுகமான இந்த நம்பர் 2 பிஸ்னஸ், இந்த ஃபினான்ஷியல் டீல்ஸை சத்தமே இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருந்துக்கிறது நல்லது. இது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதாவது நல்லா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்ப நேர்மையாகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ என்ன இருந்திருக்குன்னா, நான் இவ்வளோ நேர்மையாக இருந்து என்ன யூஸு, நான் இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே சனி பகை. ஸோ உங்களுடைய டிசிப்ளினை நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் மாட்டிடுவீங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டிசிப்ளினாகவே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து செழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்கள் வந்து முருகர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, மலை ஏறி போங்க. பழனி மலை ஏறி போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பஞ்சாமிர்தம் வாங்கி எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தத்தை தானமாக கொடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகி இது மறுபிறவியே, இது மறு ஜென்மமே விருச்சிகத்துக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும். ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு
கையோட புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க. இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க. காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணிய ஸ்தலம்னா புண்ணிய ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.